யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே பவி ப்ளீஸ் பவி என்ன புரிஞ்சுக்கோடி. பிரகாஷ் சார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், அதுக்கான பதிலை சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பவி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்க போறியா இல்லையா? நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்ல வந்த பவி, நீ தான் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல. நான் திரும்பவும் சொல்றேன், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு விருப்பம்டி, நான் உங்ககிட்ட பேசியே தீர்வேன். அப்படிலாம் நீங்க நினைச்சா பேச முடியாது, புரியுதா? பவி ப்ளீஸ் பவி, நான் என்ன சொல்ல வரேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. எஸ்டர்டே நீ என்ன பார்த்ததுலேருந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரேன், உனக்கு அது தெரியுதா? நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணாமலே இருந்திருந்தா நீ என்ன தப்புன்னு சொல்லலாம். நான் தான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணனேடி. நீ தானே பவி அப்புறமா சொல்லுன்னு சொன்ன. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. என்னடி? சரி, ஓகே, நான் எவ்வளவு தடுத்தாலும் இப்ப நீங்க பேசியே தான் தீர போறீங்க. என்ன சமாதானம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க. சமாதானம் பண்றதுக்குன்னு இல்ல பவி, என்ன நடந்துச்சுன்றது நான் உங்ககிட்ட சொல்லணும்ல. இப்போ நீங்க கார்த்திகா பவி கிட்ட பேச வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா பவிமா, சீரியஸாவே கார்த்திகா தான் பேச வந்திருக்கேன். பவி கிட்ட பேசணும். ஆமா, நான் என் பவி கிட்ட பேசணும். கரெக்ட் தான், எனக்குள்ளேயும் ஆயிரம் ஆயிரம் கேள்வி இருக்கு. அதெல்லாம் நான் கேட்கணும்ல. கேட்காம இருந்தா என் மனசு நிம்மதி ஆகாது. கேட்டுறேன். கேளு பவி, எதுவா இருந்தாலும் கேளு, பதில் சொல்றதுக்கு நான் ரெடியா தானே இருக்கேன். ஆமா ஆமா, நீங்க தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடுவீங்களே. நீங்க பதில் சொன்ன விதத்தை தான் பார்த்தனே. ஏன்டா சண்டை போடுது இந்த புள்ள, சமாதானம் ஆயிடுமா? என் சைக்காலஜி மூளைக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் காமெடியாக தான் இருக்குன்னு தோணுது ப்ரோ. ஆனால் மூஞ்ச ரெண்டு சீரியஸாக வச்சிருக்கேன். லவ்வர்ஸ் போடுற சண்டே இப்படி வேடிக்கை பார்க்குறமே ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து, இதெல்லாம் தப்பு இல்லையாடா? தப்பு தான், ஆனால் தப்பு இல்லை. ஏன்டா அப்படி? இது காலையில் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, நல்லா தானே பேசுனீங்க. ஆமா, என்ன இருக்கு? அது வரைக்கும் அவன் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணானா? ஆமா, நேத்து முடிவு சொல்றேன்னு சொல்லியிருந்தான்னு சொன்னான். ஆனா ஆபீஸ் பக்கம் தான் அவன் வரலையே, நேத்து ஃபுல்லா ஏன் கூட தானடா இருந்தான். அதான் அதே தான், அந்த கொஸ்டினுக்கு தான் எனக்கு ஆன்சர் தெரில. நேற்று பவி முடிவு சொல்கிறேன்னு சொன்னா அவன் ஆஃபீஸ் பக்கம் வரல, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் பவி முடிவு சொல்லிட்டா தெரியுமா ப்ரோ? ஓ மை காட். அப்புறம் காலைல வந்ததுலேருந்து வெறுப்பேத்துறான் ப்ரோ. நார்மலா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தா கூட நான் காண்டா இருந்திருக்க மாட்டேன். அவள் தான் என் ஒய்ஃபு, மொத்தமாக அவள் தான் என் லைஃப்ன்றான் ப்ரோ. அப்ப காலையில அவனுக்கு நீ சாபம் விட்டுருக்க அப்படித்தானே? ஆஃப்கோர்ஸ் நான் சாப விட்டேன். ஆதாரி நாய, உன் நாக்கெல்லாம் என்னடா நாக்கு? அடுத்த ஒரு மணி நேரத்துல எப்படி வந்து நிக்கிறான்? இல்லை, நான் சொன்னது பழிச்சிருச்சுல்ல என்ன தயவு செஞ்சு நீலாம் வாயை திறந்து ஒண்ணுமே பேசாதானே யார் வாழ்க்கையிலுமே. ப்ரோ எல்லார் லைஃப்லையும் நான் சொல்றது நடக்குது இல்லை ப்ரோ. இங்கே பாரு, கார்த்திக்கு கூட நான் சாவு ஓட்டது நடந்துருச்சுன்னு நீ சொல்ற. அப்படி இருக்கும்போது என் லைஃப்ல நான் நல்லது தானே ப்ரோ பேசுறேன், இலக்கிய என்ன லவ் பண்ணணும்னு தானே ப்ரோ சொல்றேன். அது மட்டும் ஏன் ப்ரோ நடக்க மாட்டேது? அது அப்படிதான், கடவுளே உன் ப்ரோக்ராமை டைப் பண்ணும்பொழுது நல்லா தான் டைப் பண்ணியிருந்திருக்காரு. நடுவுல ஏதோ ஒரு கமா, ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் விட்டுட்டாரு. ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் விட்டாலே யாராரு 36 46ன்னு காமிக்கும். ஆனா நம்ம மிஸ்டேக் பண்ணது இன்னும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா தான் இருக்கும். ஃபுல் ஸ்டாப்பை எங்க விட்டோம், அந்த கமாவை எங்க விட்டோம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மண்டை குழம்பிடும் பாத்துக்க. அதேதான் உன் லைஃப்லயும் நடக்குது. கடவுளே உன் ப்ரோக்ராமை டைப் பண்ணும்பொழுது எங்கேயோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கும் எங்கேயோ ஒரு கமா போறதுக்கும் மறந்துட்டாரு மனுஷன். அதையும் தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. பாவம், அவருக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ கடவுள்கிட்ட கேட்டு என் ப்ரோக்ராமை வேணா வாங்கி தரியா? எப்படியாவது நான் சரி பண்ற ட்ரை பண்றேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அப்போ அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு கமாவுக்காக நான் வாழ்க்கையில வர்ற 36 46 பிரச்சனையை சரி பண்ணிட்டா இருக்க முடியும். அது அப்படிதான், வேற என்ன பண்ண சொல்ற, எல்லாம் தலையெழுத்து. ஏன் ப்ரோ நாங்களா விதவிதமா லவ் ட்ரை பண்றோமே, இல்ல எப்படி கீர்த்தனாவை கரெக்ட் பண்ண போறேன்? ஏய் அப்படி இல்லை ப்ரோ, நாங்களாம் இப்படி மானி தேனி பொன்மானின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே எங்களுக்குலாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதே. அதான் நீ எப்படி கரெக்ட் பண்ணுவேன்னு. அதெல்லாம் நடக்கும்போது பாப்போம்னா. கடவுளே, காலையில பின்னு போட்டு விட்டதுன்னு நினைச்சு நானே வியப்புல தான் இருக்கேன். இவனுங்களுக்குலாம் கடுகளவு அந்த விஷயம் கசிஞ்சாலும் என்னை வச்சு செஞ்சிருவானுங்கன்னு. இப்படியும் தெரியாம பாத்துக்கப்பா, அந்த ஓட்ட வாய் வேற உளறிடுவாளோ. வளர்னாலும் வளருவா, எல்லாத்தையும் கார்த்திகிட்ட சொல்லிடுவா. அதே மாதிரி நம்ம பண்ண சேட்டையும் சொல்லிடுவாளோ. அவகிட்ட எதுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் பேசி வைப்போம்னு இதை பத்தி. ப்ரோ நான் விட்ட சாபம் தான் உண்மையிலே பழிச்சிருச்சா? பாவம்லாம் அவன். பாவமா தான் இருக்கு, ஆனா அவனை பார்த்தா சமாளிக்கிற மாதிரி இருக்கு. நீ தான் லவ்லாம் பவி சொல்லிட்டான்றியே, அப்படி இருக்கிற பட்சத்துல ஈஸியா சமாதானமாவ நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்படின்ற பவி இப்போ நம்ம பிரச்சனையை மட்டும் பேசு, அதை பத்திலாம் இப்ப பேச வேணாம்.
பேசுவோம். ஆனா இப்படி இருக்கிறவங்கள பார்த்து என்னால பேசவும் முடியாது, என் ஆதங்கத்தை தீர்த்துக்கவும் முடியாது. அதுக்கு நான் கார்த்திகை தான் லவ் பண்ணேன். கார்த்திகை கிட்ட தான் என்னால சண்டை போட முடியும். அதனால பிரகாஷ் சாருக்குள்ள இருக்கிற கார்த்தி வெளில வரணும். அது அது எப்படி? ஆமா ஆமா, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, நானே எப்படின்னு சொல்றேன். அதுபடி நீங்க கேட்டா மட்டும் போதும்னா. ம் சரி சொல்லு. கோட்டை கழட்டு. கோட்டு கோட்டை கழட்டுன்னு சொன்னேன். போய் ரொமான்ஸ் பண்ண போறோமா? இங்க வேணாடி, நம்ம வேணா கேபினுக்கு போலாமா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்ப நான் கோட்டை கழட்ட சொன்னதுக்கு நீ என்ன பேசுற? சம்மந்தமே இல்லாம என்னடி எல்லாத்தையும் மறந்துட்டியா? நடிக்காத. இந்த வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசாதண்ணா. சாரி. சரி இப்போ என்ன பண்ணணும்? கோட்டை கழட்டணும் அப்படிதானே? ஆமா கரெக்ட். இல்ல எனக்கு புரியல, நான் ஏன் கோட்டை கழட்ட சொன்னேன்னு உனக்கு தெரியல அப்படிதானே? எனக்கு வேற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நீ தான் அப்படி யோசிக்க கூடாதுங்கிறியா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். கோட்டை கழட்டணும் மரியாதை குறையுது. நான் கார்த்திக் கிட்ட பேசணும்னு சொன்னேன். கார்த்தி இப்படியா இருப்பான்? கார்த்தி கார்த்தி ஆமா, அப்படி திணறுவியே உளறுவியே. நான் கார்த்திக் கிட்ட பேசணும்னு, அந்த பைத்தியக்கார கார்த்திக் கிட்ட பேசணும்னு சொன்னேன். என்னை ஏமாத்தின கார்த்திக் கிட்ட பேசணும்னு சொன்னேன். எனக்கு இப்ப கார்த்திகை பார்க்கணும். பவிமா நான் ஏமாத்தலாம் செய்யலடி. ஏமாத்தலன்ற டாபிக்லாம் நீ கார்த்தியாவும் நான் பவியாவும் இருந்து பேசலாம். நான் பிரகாஷ் சட்ட பேச விரும்பல. உனக்கு புரியுதா? ஏய் நான் இப்போ கோட்டை தான் கழட்டிட்டலாம், அப்புறம் என்ன? கார்த்தி என்னைக்கு இவ்ளோ டீசெண்டா பேண்ட் போட்டுட்டு, இவ்ளோ அழகா ஷர்ட் போட்டுட்டு, அதுவும் கை வரைக்கும் பட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீட்டா வந்திருக்கான். பவி ஒழுங்கா கையில இருக்கிற பட்டனை ஓபன் பண்ணி விட்டு மடக்கி விடு. ஏய் திட்டுறதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வேணுமா? எனக்கு உன்னை பார்த்தா திட்டுற மூடு வரல. அதனாலதான் என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கார்த்தியை பார்த்தா தான் திட்டுற மூடு வரும். என்னை ஏமாத்திட்டான்னு கேள்வி கேட்க தோணும். அதனால நான் கார்த்தி கிட்ட தான் பேசுவேன். எனக்கு கார்த்தியோட ட்ரெஸ் காஸ்டியூம் இப்போ வேணும். சரி இரு ஒரு நிமிஷம். போதுமா? ஏய், ஒழுங்கா கார்த்தியா மாறுன்னு சொன்னேன். சும்மா அந்த டிசைனா காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. டிசைனாவா? என்னடி? இந்த டக்கிங் பண்ணியிருக்கத பார்த்தா மண்டையில் அப்படியே குறுன்னு ஓடுது தெரியுமா? நீ இந்த சட்டையை எடுத்து வெளியில விட்டுட்டு வரும்போது எத்தனை நாள் சொல்லியிருப்பேன், டக்கின் பண்ணுடா, அழகா டக்கின் பண்ணுடான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அப்போலாம் அப்படி யாருடி வருவாங்க? ஃபார்மாலிட்டிஸ் படிலாம் எப்படிடி வருவாங்க? ஃபார்மலா எப்படிடி வருவாங்க? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடி. நான் இப்படிதான், நான் லோக்கலா தான் இருப்பேன். நான் லோக்கலாவே தான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னலடா. சரி கோபப்படாத, புரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சான்ஸ்னா ஓகேவா? இப்பதான் பக்கா பொறுக்கி மாதிரி இருக்கண்ணே. இப்பதான் நீ பக்காவா கார்த்தி மாதிரி இருக்க. இப்ப நான் திட்டுறேன். பவிமா பார்த்தா பாவமா இல்லையாடி? ஏய், எப்படா இப்பெல்லாம் நடிச்சு பேசின? எப்படா உன்னால இப்படிலாம் இருக்க முடிஞ்சது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தியடா. வேலை செய்யன்னு சொல்லும்போதுலாம் எனக்கு வேலையே செய்ய தெரியாதுன்னு சொல்லுவியடா. பொறுப்பாருன்னு சொல்லும்போதுலாம் எனக்கு பொறுப்பாவே இருக்க தெரியாதுன்னு சொல்லுவியடா. பவி இப்ப கூட எனக்கு பொறுப்பா இருக்க தெரியாதுடி. இங்க பாரு, அட்மின் கிட்ட சொல்லி பீப் சவுண்ட் போட்டு திட்டுவான் பாத்துட்டா. அசிங்கமா எனக்கெல்லாம் திட்ட தெரியும். இல்ல வேணாம் அதெல்லாம் ரொம்ப தப்புன்னா. மூடிட்டு கேளு. டேலண்ட் இல்ல, பொறுப்பு இல்ல, உனக்கெல்லாம் என்னடா தெரியும், உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்ற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட்டா ஐயோ எவ்வளோ பேசுறேன். ரோஹித் சார் இவ்வளோ நாள் அவங்க தம்பியை பத்தி சொன்ன கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? இவ்வளோ சின்ன வயசுல ஒரு மனுஷன் எப்படி இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும், பிசினஸ் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? பவி இட்ஸ் மீ. போடா. நோ பேட் வேர்ட்ஸ் மா. ஆமா, காலேஜ் எங்க படிச்ச? ஏன் பவி இப்ப சொல்றேன்னு சொன்னேன். ஃபாரின். பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஃபாரின் அடிக்கடி 2 நாள் 3 நாள் காணாம போயிடுவேன். எங்கடா போறேன்னு கேட்பேன். வீட்டில் அப்பா அம்மாலாம் தனியாக இருப்பாங்க. அவங்கள பார்க்க போகிறேன், அவங்கள பிரிஞ்சு நான் இங்கேருந்து தனியாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவியே. அந்த 2-3 நாள்லாம் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா அதர் கண்ட்ரிஸ் போயிருப்பேன். ஒரு பையன் எப்படிலாம் வாழ்க்கையில் சாதிக்கணுன்றதுக்கு பிரகாஷ் எக்ஸாம்பிள். ஒரு பையன் எப்படிலாம் நடந்துக்க கூடாது, ஒரு வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு கார்த்தி எக்ஸாம்பிள். எப்படின்னா உன்னால் ஒரே டைமில் 2 கேரக்டரையும் ப்ளே பண்ண முடிச்சதே? என் பவிக்கு அதானே பிடிச்சிருந்தது. பவிக்கு பிடிச்சிருந்ததா? ஏமாத்துக்காரா.
பவிமா, எனக்கு ஒன்று பிடிக்கும்லடி. அதனால தான் நான் நார்மலாக ஒரு லைஃப்பில் இருக்கும் பொழுது உனக்கு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன டெஸ்ட் வச்சு எனக்கு அப்படிலாம் இல்லை தங்கம். தங்கம் தங்கம் ஏய் உன்ன ஐ லவ் யூ பவிமா. ஏய் உன்னை கொண்டுருவேன் பார்த்துக்க. ஐம் பாவம். ஏன்டா எதுக்குடா என் லைஃப்ல வந்த? எதுக்குடா என்ன ஏமாத்துன? நான் ஏமாத்தல சொல்லும், நீயும் ஏமாறல. கூடாதடா, அப்படி கூப்பிடாதடா. ஆண்டா, அப்படி கூட்டம் மாமா மேல இருக்கிற love வெளியில வந்துருமா? ஒரு நிமிஷம் இரு. யோ சஞ்சய் ப்ரோ, கௌதம். அவங்கதான் பெரிய கூட்டு கலவாணிங்கன்னு அவங்களுக்கு இருக்கு. அடே போனா போது அடி வாங்கி ரத்தங்கத்தான் வந்துரு போது. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு வெயிட் பண்றோம்டா. எங்களை என்னடா திமிரா கூப்பிடுறேன்? ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ண தேவையில்ல. இடத்த காலி பண்றீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நடக்குது. அப்படி இருக்கும்போது அதுல தேர்ட் பர்சன், புரியுதா? தேர்ட் பர்சன் நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. யாருக்கு யார் பொண்டாட்டி, யாருக்கு யார் புருஷன்? இதெல்லாம் இருடா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அடி வாங்கினாலும் புருஷன் பொண்டாட்டி சண்டை 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க, அதான் அதுக்கு அனுமதிக்கலாமா? அடே எழுந்து போங்க யார் 2 பேரும். மச்சான் எங்களை பார்த்து என்னடா மாத்த சொல்றேன்? உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் தானே சீரியஸாவே வெயிட் பண்றோம். ஏய், இதுக்கு மேல நீங்க இருந்து 2 பேரும் எங்க சண்டையை பாத்தீங்க அப்படின்னா போராமப்படுவீங்கன்னு. ஏன்னா நாங்க லவ்வும் அவ்வளவு எமோஷனலா தான் பண்ணுவோம், சண்டையும் அவ்வளவு எமோஷனலா தான் போடுவோம். பத்தி எதுக்கு குழப்ப? யோ சஞ்சய் ப்ரோ, நீலாம் ஒரு பெரிய மனுஷன் தானே, எந்த போயா? நான் எங்கடா வந்தேன் பைத்தியக்காரா? நானே தலை வலிக்குன்னு உட்காந்துருக்கேன். இந்த நாய் தான் கம்பெனிக்கு கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்கு. இதுக்கப்புறம் நீ அடி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல மோனே, கதவை மட்டும் திறக்க மாட்டேன்னா. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய் ப்ரோ. போறப்ப கதவை அப்படி லாக் பண்ணிட்டு போனா. அடே என்ன வேலை பார்க்க சொல்றது தான். மிஸ்டர் செக்யூரிட்டி கார்ட் சஞ்சய், ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். ஓகே, திஸ் இஸ் மை ஆர்டர். ஓ கார்த்திக் பிரகாஷ், ஓ, இவன் சண்டை போறதுக்காக நம்மள எந்த போ சொல்றான்? மலங்க இருந்தா வேற வேற வேலைலாம் பார்க்க சொல்லுவான். ஒழுங்கா பாப்போலாம். ஆனா மச்சான் என் சாபம் பலிக்கும் தெரியுமா? பைத்தியக்காரன் நாய, எல்லாம் ஒன்னால வந்ததுன்னா போ. வந்து கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறோம். லவ் யூ பிரேக்கப் பண்ணி விடுறேன். மச்சான் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. மூடிட்டு போடா. கிரியேட்டின்னு சொல்லிட்டு. ஏய் இப்போ எதுக்கு அவங்க 2 பேரும் வெளில போக சொன்ன? அதுவும் கதவை சாத்திட்டேன். சண்டை இல்லம்மா, அதான் வெளியில தெரியக்கூடாதுன்னு. பாக்குற பார்வையை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ சண்டை போட்டு தான் வந்திருக்க. பட் நான் நேற்று நைட்டு ரொமான்டிக் மூட்லேருந்து வெளியில் வரல. அதனால இப்போ நீ கோவமாக பேசுறது கூட எனக்கு வேற மாதிரி இருக்கு தெரியுமா? உனக்கு அறிவே இல்லையா கார்த்தி? இல்லை பவிமா. பவி, என்னை ஏன்டா ஏமாத்தினா? நான் ஏமாத்தல பவி. சீரியஸ்லி ஐ லவ் யூ. என்ன போட்டுவான் பார்த்துக்க. உன் கையால் சாகிறதுனா கூட எனக்கு சந்தோஷம் தாண்டி. இந்த டைலாக்லாம் கேட்டப்ப எனக்கு கடுப்பாகுது தெரியுமா? நான் வேணா டென்ஷனை குறைக்குவா? எருமை மாடே. எப்போ பார்த்தாலும் ஐ லவ் யூ சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் உனக்கு கிஸ் கொடுப்பேன்னு சொல்லுவல்ல. ஏய் ஒழுங்கா இருந்துக்கா. அவ்வளோதான் உன்னோட லிமிட் சொல்லிட்டேன். என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். என் பவிக்கு புரிய வைக்கவா? என் பவி என்ன புரிஞ்சுப்பாளாம். என் பவி என்ன மன்னிப்பாளாம். நான் பண்ண லவ் உண்மையானதுன்னு அவ ஏத்துப்பாளாம். கையை ஏற்றான்னு சொன்னேன். முடியாது. என் தேகம் முழுவதும் மின்மினி ஓடுதே. மாயங்கள் செய்கிறாய், மார்பினில் சூரியன் காயுதே. பூவினுள் பனித்துளி தூறுதே. பனியோடு தேன் துளி ஊறுது. காமனின் வழிபாடு உடலினில் கொண்டாடு. தீபம் போல் என்னை நீ ஏற்று. காற்றோடு காற்றாக அந்த ரங்க வழி மிதக்க. கஜிராஹோ கனவு. என்னடா பண்ண? ஏன் என்ன பண்ணன்னு தெரியலையா? இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கோயா, கொண்டுருவான் பார்த்துக்க. இதெல்லாம் என் மடியில் உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்னு சொன்னடி. என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை பிரிஞ்சு போகவே மாட்டேன்னு சொன்னடி.
நான் உன் கண்ணை பார்க்குற ஒரு ஒரு செகண்டும் ஐ லவ் யூ சொல்லிட்டு உன் கண்ணை பார்க்குற ஒரு ஒரு செகண்டும் கிஸ் கொடுத்துட்டு இருந்தடி. அப்படி இருந்தவன் திடீர்னு சடனாக அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும்? என்ன தொடாதடா போகாதடான்னா. இதேதான் நானும் கேட்கறேன். நேத்து வரைக்கும் லோக்கல் கார்த்தியா இருந்தா, நேத்து வரைக்கும் ஒன்னும் இல்லாதவனா இருந்தா, நேத்து வரைக்கும் ரோட்ல உட்காந்துட்டு இருந்தா, இன்னைக்கு வந்து நான் தான் ஒரு கம்பெனியோட ஓனர்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் சொல்றேன்? எனக்கு எப்படி இருக்கும்? பாவி புரியுதுன்னு தான் சொல்கிறேன்ல. சண்டை போடு, திட்டு, அடி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் வேற எந்த முடிவும் எடுக்காதம்மா. எடுக்கிறதானா இல்ல, எடுத்துட்டு தான் உட்காந்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி என் கண்ணை ஒரு டைம் பார்க்கலாம்ல. கண்ணு இந்த கண்ணை பார்த்தேன்னா நான் நாசமா போயிட்டேன் தெரியுமா? லவ் பண்ணக்கூடாதுன்னு நானும் அதனடா இருந்தேன். வந்து வலிய பேசி ஒரு நாளைக்கு 100 ஐ லவ் யூ சொல்லி என்னை இப்படி ஆக்கிட்டியடா. பவி ஐ லவ் யூ பவி. ஐ லவ் யூ முட்டை கண்ணி. ஐ லவ் யூ சொல்லும். ஏய் அடக்க உடக்கமா இருக்கலான்னு பாக்குறேன். என்ன பைத்தியக்காரியாக்கி பார்த்தேன். பொம்பளை பிள்ளையா இருக்க போறியா? ஏன்டி இவ்வளோ நாளும் நீ பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமா தானடி இருந்த? என் பவிக்கு என்ன குறை? முட்டை கண்ணு, சோடா புட்டி, டோரா புஜி ஹேரு சூப்பரா இருக்காடி. எல்லா டைமும் நீ எனக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி தாண்டி கண்ணுக்கு தெரிஞ்ச. அதுல உனக்கு என்ன டவுட்டு? ஏய் சரி கோவப்படாத. மேலே சொல்லு. ஏய் கிண்டல் பண்றியா? ஏன் பவியன் நான் கிண்டல் பண்ணுவேனா? அப்படிலாம் இல்லை தங்கம். நீ ஏதோ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. மற்றபடி மாமா மேலே உனக்கு எந்த கோவமும் கிடையாது. உன் கோவத்தெல்லாம் நீ கொட்டிட்ட அப்படின்னா பாசம் வந்துடும். அதான் வெயிட் பண்ணுறேன். கோவலத்தெல்லாம் போகட்டும், என் பவி கத்துட்டோன்னு. இங்க பாரு கார்த்தி, ஃபைனலா உன்கிட்ட சொல்லிடுறேன். இதுதான் என் முடிவும் கூட. என்ன முடிவு? எனக்கு இந்த மாதிரி பணக்காரனா இருக்கிற கார்த்திக் பிரகாஷ பிடிக்கல. எனக்காக நான் பிச்சைக்காரனா மாறுறது கூட ரெடி பவிமா. யாரையும் எனக்காக நான் கஷ்டப்பட சொல்லல, புரியுதா? பவி எல்லாரும் ஒரே மாதிரி இல்லடி. என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு பணக்கார லைஃப் தேவையில்ல, புரியுதா? எனக்கு இந்த பணக்காரனா இருக்கிற கார்த்தி தேவையில்ல. பணக்கார லைஃப்லாம் கிடையாது பவி. நீ எங்கள் வீட்டுக்கு வந்து பாரு. நான் இந்த பொசிஷனில் இருக்கன்றது அங்கே வந்தால் உனக்கு மறந்தே போயிடும். அந்த அளவுக்கு இருக்குண்டி என் ஃபேமிலி. முடியாது, என்னால நீ எந்த கதை சொன்னாலும் ஏற்க முடியாதுன்னு ஏன்னா நிறைய கதையா சொல்லி என்னை ஏமாத்திட்டேன். பவி இங்க பாருடா, திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே இருக்காதண்ணா. இதுக்கப்புறம் உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. என்னோட முடிவை சொல்றேன், கேட்டுக்கோ. முடிவா? அம்மா முடிவு தான் சொல்ல போறேன். அதான் நேத்தியே சொன்னியடி, கார்த்திக் ஐ லவ் யூ, கார்த்திக் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டியே. இது தெரியாம சொல்லிட்டேன், புரியுதா? உன் மனசுல இருந்து எரேஸ் பண்ணிடு. எரேஸ் பண்ணணுமா? அம்மா எரேஸ் பண்ணிடு. இப்போதான் நான் தெளிவான முடிவு சொல்ல போறேன். பவி பவி இதெல்லாம் ரீகன்சிடர் பண்ண முடியாதுன்னா முடிவு சொன்னது தான். நீ ரீகன்சிடர் பண்ணாம போ. ஆனா நான் டிசிஷன் எடுத்துட்டேன், புரியுதா? எனக்கு இந்த கார்த்திக் பிரகாஷ் தேவையில்ல. யாரோ ஒரு கார்த்தியை லவ் பண்ண, அவன் இப்போ என் மனசுல கிடையாது. என்னை விட்டு போயிட்டான். போனடி, இங்கே தானே இருக்கான். இங்க பாரு, அவ்வளவுதான் பாத்துக்க. சரி நீ மேலே சொல்லு. அப்புறம் உன்னை நான் லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன். சரி நீ உன்னை லவ் பண்றேன்னு சொல்லக்கூடாது. சரி. நேற்று நைட்டு நடந்தத ட்ரீம் மாதிரி நினைச்சு மறந்துடணும். அது எப்படி மறக்க முடியும்? மறந்துதான் ஆகணும், புரியுதா? மறந்துதான் ஆகணும். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த லவ் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். நீ மாட்டுக்கு உன் வேலையை பார்க்கணும். அவெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ண ஒண்ணு போட்டுருவான் பாத்துக்க. நேத்தி நீ பேசுனதெல்லாம் மறக்கணும், ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நான் மறக்கணும், அப்படிதானே? அப்படிதான் இதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணக்கூடாது, அப்படிதானே? அப்படிதான். ஆனா ஒரு சில விஷயம்லாம் மண்டைக்குள்ள குறுன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருவேன். அதை பத்தி பேசுவோம், கொஞ்சம் கிட்ட வாயேன். என்ன அது அது? ஹே என் தலைக்கேறுற பொன் தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என்னால மாத்துற அந்தரமாக்குற என் நிஜம் காட்டுற பட்டா கத்தி தூக்கி இப்போ மிட்டாய் நறுக்கிற விட்டா நெஞ்சாவாரியும் பட்டாக்கி இருக்கிற. ஏய் எதுக்கு இப்ப அழுகுறா? எனக்கு உண்மையாவே நீ வேணாம் கார்த்தி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ வேணாம். அதான் ஏன்னு கேக்குறா? எப்பவுமே நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆமா. அப்பனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணாத ப்ளீஸ். என்ன லவ் பண்ணாத, என்னை பத்தி யோசிக்காத. சரி ட்ரை பண்றேன்னா. எனக்கு நீ வேணாம், குட் பையா கேட்டுக்கோ. சரிடி முட்டைக்கண்ணி, உனக்கு நான் வேணாம், அப்படித்தானே? ம் நீ என்ன லவ் பண்ண மாட்ட, அப்படித்தானே? ம் ஆனா பவி, நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன், இப்படிதான் சேட்டப் பண்ணுவேன். பிகாஸ் ஐ லவ் யூ முட்டைக்கண்ணி.
உனக்கு என்கிட்டேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வேணுமா? புரியல. இப்போ கூட இவ்வளோ தூரம் நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய தாங்க முடியாத கஷ்டத்தை என்கிட்ட கொடுத்துருக்க. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல கார்த்தி, எனக்கு பணக்கார லைஃப் வாழறதுல விருப்பம் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கணும். நீ என்கிட்ட எதுவும் பொய் சொல்லலைல்ல கார்த்தி, நீ எதையும் என்கிட்ட மறைக்கலல்ல கார்த்தின்னு ஆயிரம் ஆயிரம் கொஷின் கேட்டிருக்கேன். எல்லா கொஷினுக்கும் மறைச்சு தான் நீ பேசியிருக்க. நேற்று நைட்டு மட்டும்தான் நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வரேன்னு சொன்னேன், அதை நான் காதில் வாங்கலன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயம் தான் சொல்ல வந்திருப்பேன்னு நான் எப்படி நம்ப முடியும்? அதையும் தாண்டி நேற்று நான் உன்கிட்ட லவ் சொன்னது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீ என்கிட்ட வேற வேற மாதிரி ட்ரை பண்ண. பவி. இப்போவும் நான் கோவப்படுறது தெரிஞ்சு என் எமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நீ வேற வேற விஷயம் தான் பண்ண. ஏய், நான் தப்பான கண்ணோட்டத்தில் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச முறையில் என் பவியை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறேன். என் பவிக்கிட்ட எனக்கு உரிமை இருக்குன்னு அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பேர் உரிமை கிடையாது, ஒரு பொண்ணை தப்பாக யூஸ் பண்ணிக்க நினைக்கிறது. இல்லை, எனக்கு புரியல. நீ ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பணக்காரன்றதை தாண்டி என்னை நீ யூஸ் பண்ணிக்க பார்த்தேன்றேன். ஏய், உண்மைதான், நீ என்னை யூஸ் பண்ணிக்க தான் பார்த்த. நேற்று நைட்டு உன்கிட்ட லவ் சொன்னதுலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் என் எமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம என்னை யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ டைம் உன்கிட்ட பேசியிருப்பேன், எவ்வளோ மாசமா உன்னை எனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது என்ன லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்த. லவ் பண்ணுற ஒரு பொண்ணுகிட்ட நீ உண்மையாக இருந்திருக்கும்ல, உன்னை பற்றி சொல்லி இருந்திருக்கணும்ல. அதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். ஒரு சில விஷயத்தால மறைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது, மறைச்சானே. எல்லாருக்கிட்டையும் நீ மறைச்சிருந்துருக்கலாம், ஆனால் லவ் பண்ண பொண்ணுகிட்ட மறைச்சது தப்பு. அப்பனா இந்த இடத்துல நான் உன்னை எப்படி நினைக்கணும்? தப்பானவன் தானே நினைக்கணும். என்னை யூஸ் பண்ணிக்க பார்த்தேன்னு தானே நினைக்கணும். ஒருத்தன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஐ லவ் யூன்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி வந்திருக்கான். ஒரு லவ்வை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியாம சுற்றி சுற்றி வந்து ஐ லவ் யூ நினைச்ச நேரத்துக்கு சொல்லிட்டு இருந்திருக்கான். இத்தனை தடவை சொல்லியிருப்பேன், உன் ஐ லவ் யூல எமோஷனல் இல்லை, உன் ஐ லவ் யூல எமோஷனல் இல்லைன்னு. எமோஷனல் இல்லாம தான் லைஃபை வாழ்ந்திருக்கேன். எமோஷனல் இல்லாம தான் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். எமோஷனல் இல்லாம தான் என்ன லவ் பண்ணியிருக்கேன். எமோஷனல் இல்லாம தான் என்னை யூஸ் பண்ணிக்கவும் ட்ரை பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டு நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா என் லைஃப் முடிஞ்சிருந்திருக்கும்ல. இன்னைக்கு நீ தான் கார்த்திக் பிரகாஷ்னு தெரிய வரும்பொழுது ஒருத்தன் நம்மளை ஏமாத்திட்டான், இப்படியெல்லாம் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டான்னு நான் எவ்வளோ நொந்து போயிருந்திருப்பேன். இப்போ கூட எனக்கு உங்ககிட்ட பேச அருவருப்பா இருக்கு. இப்போ கூட உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்போ கூட நீ பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உடம்பு கூசுதே. நீ ஒரு ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. எத்தனை பொண்ணுங்கள்ட்ட என்னென்ன சொல்லி ஏமாத்தி இருந்திருக்க. இன்னும் எத்தனை பொண்ணுங்கள்ட்ட எப்படி எப்படிலாம் பேரை யூஸ் பண்ணி நீ எப்படி ப்ளே பண்ணியிருக்கன்னு யாருக்கு தெரியும்? கையெடு, கையை எடுன்னு சொன்னேன். வெளியில போ, வெளில போடின்னு சொன்னேன். ஏய், வெளியே போடி. கெட் அவுட் ஆஃப் திஸ் ரூம். தலைவரே, என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா என்ன விஷயம் கேட்குறேன்? லவ் பண்றத பாதியிலே விட்டுட்டு வந்திருக்க. பொறுப்பு கடை உனக்கு? இல்ல, எனக்கு புரியல. நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க பாத்தீங்க? பார்த்தனே. ஆனா சாமி சஞ்சய், நீங்க லவ் மூட்ல தான் இருந்தீங்க, கனவு கண்டுட்டு தான் இருந்தீங்க. நான் தான் தேவையில்லாம உங்க மூஞ்சில தண்ணி தழுப்பி எழுப்ப வேண்டியதாயிடுச்சு எங்களோட சுயநலத்துக்காக. ஓ, அப்படி கடைசியா ஒத்துக்கிட்டீங்க போல. இப்ப நீ லவ் பண்றேன்னு ஒத்துக்கிறியா? அதான் நேற்று நைட்டே வாக்குமூலம் கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கன்ஃபர்மேஷனு? உன்ன மாதிரி கேரக்டருக்கலாம் அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் மாற்றி யோசி விளையாண்டுருவேன். ஓ, அப்படி. ஆமா, நீ வேற லவ் மூட்ல இருந்தியா, அதை நான் வேற ஸ்பாயில் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேனா, அதான் சரி ரிட்டன் உன்னை சீக்கிரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலானே. ஏண்டா, கார்த்திக் பிரகாஷ் இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். இதுக்கப்புறம் அவங்க கூட நீ பேசணும், அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் நிறுத்தணும். ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கடா ஃபேமிலியில எல்லாரும். நம்மளுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அவன் வெளியில வந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருக்க போறான் அப்படின்ற நியூஸை கேட்டா அத்தை, அம்மா, பாட்டி, அப்பா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் மச்சான். ஏன்டா அப்படி? அது நான் என் மாமனார் வீட்டில் இருக்கணுமா, இன்னும் 2 நாள் ஆகுமாமா. அதனால அவன் மட்டும் தனியா வீட்டுக்கு போனா சரி வராதாமா, நானும் கூட சேர்ந்து வந்தாலும் சரி வராதாமா. பாரு, நான் கட்டதான் மச்சம் சொல்றேன். அவன் அப்படிதான் சொன்னான், தம்பி நம்ம வீட்டுக்கு போலாமாடா, இன்னைக்கு கூப்பிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணிட்டு அம்மா கையில உன்னை பத்திரமா ஒப்படைக்கணும்டா அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவன் அண்ணன் நீங்க இன்னைக்கு என் கூட வந்தா சரி வராதுன்னு, நம்ம இப்போ வீட்டுக்கு போனாலும் சரி வராதுன்னு, உங்க வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அண்ணியை கண்டுபிடிக்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதனால உங்க சபதத்துல நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 நாள் தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் தம்பி வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான்டா. ஓ, லவ். எதுக்கு கிட்ட வந்து உட்கார்றேன்? உன் கூட இப்படி உட்காந்து பேசினா தான் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. நான் இன்னும் லவ்வராடா, அதுக்கும் மேல நடிச்சிடுவேன்னா நல்லா நடிச்சிடுவேன். அவனை சமாதானப்படுத்த வேண்டியதானடா. எல்லா சமாதானமும் படுத்திட்டேன். அவன் கடைசியாக முடிவு தான் சொல்லியிருக்கான். இவ்வளோ நாள் நான் இருந்தேனே, இந்த 2 நாளில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அதனால நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் சந்தோஷமா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். அது வரைக்கும் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணாம், என்கிட்டயும் சொல்லிட்டான், இலக்கிட்டையும் சொல்லிட்டான். லாஜிக் கரெக்டு தான்.
ஆனா இந்த 2 நாளைக்கு அப்புறமும் மஞ்ச சொக்கா உனக்கு ஓகே சொல்வாரா ஓகே இல்லைன்னு சொல்வாரான்னு தெரியலையே. ம், ஏன் அப்படியே? மனுஷன் 5 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மச்சான். வாரத்துல மொத்தம் 7 நாள் தான். அதுல 5 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாள்ல அவர் என்ன பெருசா மாற்றத்தை கொண்டு வந்துட போறாருன்னு நீங்க நம்புறீங்க? அவர் மாற்றத்தை கொண்டு வரணும் நான் நம்புறேன். சரி சாமி, நீங்க சொல்ற நியாயம்லாம் கரெக்ட் தான். மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம நம்புவோம். ஒருவேளை மாற்றத்தை கொண்டு வரலனா பொண்டாட்டி ஆபீஸ்க்கு அனுப்பலனா என்ன மச்சான் இப்படிலாம் சொல்றேன்? என்ன மஞ்ச சொக்கா சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் தங்கியாச்சு. அவங்க வீட்டுல ஒருத்தவங்களா வாழ்ந்தாச்சு. பத்தா குறைக்கு அவருக்கு புள்ள மாதிரி இருந்து எல்லாம் சரி செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா அந்த மஞ்ச சொக்கா மூஞ்சும் மாற மாட்டுது, அந்த மஞ்ச சொக்காவும் மாற மாட்டுது. இதுல இருந்தே தெரியல அவர் எதுவும் மனமாற்றம் அடையலன்னு. இணங்காதீங்க சாமி, நான் உண்மையை தானே சொல்றேன். நானே உங்ககிட்ட உண்மையை சொல்லலைன்னா வேற யாரும் சொல்லுவாங்க? நானே உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் புரிய வைக்கல அப்படின்னா வேற யார் புரிய வைப்பாங்க? அப்ப அவர் சேர்த்து வைக்க மாட்டாருன்னு சொல்றியா? எனக்கே ஆன்சர் தெரியல மச்சான். அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இருக்கு அந்த மஞ்ச சொக்கா மூளை. மே கமெண்ட் சார். உன் பொண்டாட்டி வருது, பேசாம அதுக்கிட்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டுன்னா உங்க அப்பா மூளையில ஏதாவது மாற்றம் இருக்கா இல்ல மனசுல ஏதாவது ஈரம் இருக்கா அப்படின்னு அதுக்கிட்டே டேரக்டா கேட்டுரு. சின்னங்க கூடாது, என்ன சின்னங்க கூடாது. என் தங்கம்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் ரோஹித்துக்கு சஞ்சய், சஞ்சய்க்கு ரோஹித் தானா, வேற என்ன சொல்லி பண்ண முடியும்? ஆனா இப்ப சஞ்சய்க்கு தான் கீர்த்தனா வந்துட்டாளே. ஏண்டா மஞ்ச சொக்கா தாலி கொட்டின புருஷனா நீ குத்துக்கல்ல மாட்டுக்கு உட்காந்துருக்கும் பொழுது உன்னையே சேர்த்து வைக்க மாட்டாரு. ஜஸ்ட் எனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்குன்றதுனாலயே சேர்த்து வச்சிட போறாரு. அதெல்லாம் கண்ணவுல கூட சேர்த்து வைக்க மாட்டாரு, புரியுதா? நீயாச்சும் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு மஞ்சள் கயிறு கட்டி வச்சிருக்க, நான் ஒரு நூல் கயிறு கூட கட்டல. அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க லவ் ஃபெயிலியர்னா என் லவ்வும் ஃபெயிலியர் தான், என் லவ் சக்சஸ்னா உங்க லவ் சக்சஸ் தான். ஆனா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. உனக்காச்சும் அந்த மஞ்சள் கயிறு இருக்கிறதுனால போனா போதுன்னு பொண்ணை தூக்கி கொடுக்க ஏதோ ஒரு பக்கம் சான்சஸ் இருக்கு. எனக்கெல்லாம் எந்த பக்கமும் சான்சஸ் இல்லை. அதனால நான் லவ் பண்ணிட்டேன், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்றத உங்க மைண்ட்ல இருந்து தூக்கி கட்டாசிட்டு எப்பவுமே நான் உங்க சஞ்சய் தான் நீங்க ஃபீல் பண்ணுங்க. ரியலி? எஸ் ரியலி. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானா? எப்பவுமே எப்பவுமே யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே? என்ன பேசுதுங்க? யூ லவ் மீ? எஸ் மச்சான். நீ என்ன கைவிட்ட மாட்டல்ல? நெவர். ஐ லவ் யூ. ஏ லூசு, அது அப்படி சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ. சொல்லு அப்படி சொல்லு. சீப்ப சொல்லுடா, சொல்லு. ஐ லவ் யூ. ஐயய்யா. சார் ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? லவ் பண்றோம். உங்க எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? புரியல, இப்ப யார் யார் பைத்தியமாக்குனாங்க? நீங்க தான், உங்க தம்பி தான் எல்லாரையும் பைத்தியமாக்குறது. கூட சேர்ந்து எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறது தோ உட்காந்துருக்காரு இவர்தான். ஏய், இப்ப என்ன உன் பிரச்சனை? எதுக்கு பல்ல போதிப்பான்னு கத்திட்டு இருக்க? நான் ஒன்றும் கத்தல. ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணுக்கு ஏமாற்றம் வந்தா எப்படி இருக்குன்றது இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஓ அப்படி. நான் கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பையனுக்கு ஃபீலிங்ஸ் வந்தா அதே மாதிரி இன்னொரு பையனுக்கு தான் தெரியும். அதனால தான் என் மனக்குமுறல சஞ்சய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என் தம்பியோட மனக்குமுறல கௌதம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் என்னைக்காவது ஒரு நாள் உன் மனக்குமுறல பவித்ரா கிட்டயோ இல்ல பவித்ராவோட மனக்குமுறல உன்கிட்டயோ சொல்லிருக்கலாம். அது அது என்ன அது அதுன்ட்டு உங்க மனசுக்குள்ள இருக்கிறத நீங்களாவும் சொல்ல மாட்டீங்க, அடுத்தவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்டு கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டர்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க. பொண்ணுங்களாம் அப்படி இருக்கும்போது பசங்க நாங்க என்ன பண்ண முடியும்? மனக்குமுறல பசங்கள்ட்ட தான் ஷேர் பண்ண முடியும். அப்படி ஷேர் பண்ற ஃப்ரெண்டும் ஏன்டா கூட இருக்க இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்டா என் நண்பன் என்ன பண்ணுவான்? டேய், உங்க புருஷன் பொண்டாட்டி நியாயத்துல நான் இங்க இருந்து நடுவுல வந்தேன், என்ன வச்சு ப்ளே பண்றீங்க? அங்க ஒன்றும் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ண வேணாம்னு சொல்ல. லவ் பண்றேன்னு ஒரு பொண்ணுகிட்ட முடிவு பண்ண உடனே அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கணும், அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருந்திருக்கணும். இப்படி திடீர்னு தெரிய வரும்போது அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் என் தம்பிக்கு தெரியும் எப்படி சமாதானம் பண்ணணும்னு. எனக்கு தான் கடைசி வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. சமாதானம் ஆனாங்களா ஆகலையா, சமாதானம் பண்ணுமா பண்ணலையா, இல்ல வாழ்க்கையை வாழ்வோமா வாழ மாட்டோமான்னு. என்ன என்னன்னா சொல்லு. இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 2 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரா? அது எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாதுனா தெரியாதுதான். ஏய் இங்க பாருடி. சாமி நான் இல்லப்பா, வா போன்றது போய் வாடி போடின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டான். அடுத்தது இவன் நான் ஏழரை கூட்ட போறான்னு தெரியல. நான் போறேன். சஞ்சய் சார், இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன பேசிட்டு இருக்காரு? நந்தினி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை போய் நான் பார்க்க போறேன். நீ ஆச்சும் உன் புருஷனாச்சும் உங்க பஞ்சாயத்து ஆச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் மனசு விட்டு பீஸ்ஃபுல்லா பேசிட்டு இருந்தேன். அது உனக்கு பிடிக்கல? ஆமா, நான் தான் எல்லாத்தையும் தடுக்கிறேன்னு. உங்க ஃப்ரெண்டுகிட்ட நீங்க பீஸ்ஃபுல்லா பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் தான் வந்து தடுத்தேன்னு. ஆமா, நீ தான் தடுத்த. இப்ப பாரு, நான் ஜாலியா தானே இருந்தேன், நீ தானே வந்து அந்த மூட ஸ்பாயில் பண்ண. தப்புதான், ஏன் தப்பு தான் வந்தது, ஏன் தப்பு தான். என் கூடலாம் பேசினா சாருக்கு மனசு ரிலாக்ஸாவே இல்ல. ஃப்ரெண்டு கூட பேசும்பொழுது தான் மனசு ரிலாக்ஸா இருந்திருக்கு. அதே மாதிரி நான் ஏதாவது சொன்னாதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வேற யாராவது ஏதாவது சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. எதுக்கு பல்ல கட்டுறீங்க?
என் பொண்டாட்டி இவ்வளவு நேரம் என்கிட்ட உரிமையா சண்டை போட்டா தெரியுமா? பொண்டாட்டி சண்டை போட்டாளா? அம்மா பொண்டாட்டியா தான் சண்டை போட்டா. இப்ப என்ன நார்மல் ஸ்டாஃபாவா வந்து சண்டை போட்டா? அப்படிலாம் நான் ஒன்றும் சண்டை போடல. நான் இப்போ சண்டை போட்டதுல எங்கேருந்து பொண்டாட்டிலாம் வந்தா? என் மேல பொசசிவ் நிறைய எட்டி பார்த்ததே. அப்படி இருக்கும்போது அது என் பொண்டாட்டி தானே. நான் ஒன்றும் பொசசிவாலாம் பேசல. பொசசிவா இல்ல அப்படிதானே? அப்படிதான். நான் போகிறேன். ஏய் எங்க போற? நம்மளுக்குள்ள ஒரு கணக்கு வெண்டிங் இருக்கு, முடிக்கணும்ல. கணக்கு பெண்டிங் இருக்கா? ஆமா. தாகம் ஏங்கும் கார்மேகம் தள்ளாடும் நாணம் சொல்லாமல் தேடும் பொல்லாத ஆசை இன்றே தீரும். என்ன இப்பெல்லாம் நீங்கள் தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறீங்கண்ணா. ம் அப்படியா? இப்பதான் நான் இன்னும் தேவையான வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உனக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற மாதிரியா ஃபீல் ஆகுது? அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஒழுங்கா நவருங்க சொல்லிட்டேன். நான் உன்னை டச் பண்ணியிருக்கேனா? இல்லை, டீசெண்டாக தானே பேசிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் டீசென்ட்லாம் இல்லை. என்னெல்லாம் பண்ணி நிற்க வச்சிருக்கீங்க லாக் பண்ணி நிற்க வச்சிருக்கேனா? அப்படியே தெரியுது. சார். மார்னிங் மேடம் என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அது அது நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொன்னேன்ல. அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்லாம். ஆனா சொன்ன தேங்க்ஸுக்கும் சொன்ன சாரிக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த இந்த கை மட்டும் எடுங்களேன். எதுக்கு? சாரி கேட்கறதுக்கு தான் கை எடுங்க. உண்மையாவா? உண்மையாதான் கை எடுங்க. வர்றா இப்பெல்லாம் என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சு நடந்துக்கிறா போல. ஆமாம், புரிஞ்சு தான் நடந்துக்கிறேன். கை எடுக்கிறீங்களா? ரோஹித் பிரகாஷ் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார் தெரியுமா? எப்படி? தேவையில்லாம யார் சொல்ற பொய்யும் நம்ப மாட்டாரு. தேவையில்லாம யார் ஏமாத்துறதுக்கும் ஏமாத்து போக மாட்டாரு. ஒருத்தவங்க கண் பார்வையை வச்சு அவங்கள கணிச்சிருவாரு. அதனால தான் ரோஹித் பிரகாஷ் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. எல்லா பிஸ்னஸ்லயும் ஏமாறாம ஏமாத்தாம பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ பொண்டாட்டி ஏமாத்தத்தை மட்டும் கண்டுபிடிக்காமல இருப்பாரு. மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ், நீங்கள் யார்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம். பிஸ்னஸில் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணலாம். இது வரைக்கும் யார்கிட்டயும் ஏமாறாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு புருஷனா ஏமாந்து தான் ஆகணும். ஏமாத்துறத கண்டுபிடிச்சாலும் ஏமாந்த மாதிரி நடிச்சு தான் ஆகணும். ஆஹா ம். சரி, ஏமாந்துடலாம். ஏமாத்துறத கண்டுபிடிக்காமலும் இருந்துடலாம். அப்போ கையெடுங்க. கையெடுத்தா கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். என் பொண்டாட்டி ஏமாத்த போறான்றதை கண்டுபிடிச்சும் நான் ஏமாந்து போக போறது தெரிஞ்சும் இப்போ கையெடுக்க போறேன். இப்படி சொல்லக்கூடாது. சரி சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் என் பொண்டாட்டி ஸ்மைல் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். ம். ப்ளீஸ். என் பொண்டாட்டி சிரிப்போட பெஸ்டான போதை எங்கேயும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்குன்னா சிரிக்க முடியாதுண்ணா. ஒன்று என் பொண்டாட்டி சிரிக்கணும். 2 என் பொண்டாட்டி மார்னிங் தேங்க்ஸ் சொன்னதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும். முடியாது. சரி நெக்ஸ்ட். என்ன ஆடிக்கிட்டே போறீங்க? நான் தான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் எல்லாத்தையுமே செய்ய வைப்பேன்ல. அப்புறம் ரொம்ப நாளா என் பொண்டாட்டிய பூ வைக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா அவ அதுக்கு ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியலையே. நான் இவ்வளோ தூரம் ஆசைப்படும் போது அட்லீஸ்ட் அதையாச்சும் செய்யலாம்ல. சரியான டியூப்லைட். ஆ ஒன்றும் இல்லை. இல்ல என் காதுல ஏதோ டியூப் லைட் என்ன மாதிரி விழுந்தது. விழுந்துச்சுன்னா அப்போ அதை தான் சொல்லியிருப்பேன். ஏன் என்ன? இவ்வளோ நாள் உங்கள் பொண்டாட்டி சிரிப்பை மறந்துட்டான்னு சொன்னீங்க. அவளை நீங்கள் தான் சிரிக்க வச்சேன்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் பொண்டாட்டி இவ்வளோ நாள் பூ வைக்க ஆசைப்படலை, ஆனால் அவளுக்கு பிடிச்சது பூ வைக்கிற விஷயம் தான் கண்டுபிடிச்சிங்க. சிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நீங்கன்ற மாதிரி பூ வைக்கிறதுக்கும் காரணமாக நீங்கள் இருக்கலாம்ல. அதை நீங்கள் யோசிச்சிருக்கலாம்ல. புரியல. இதுக்கு தான் இப்போ டியூப் லைட்டுன்னு சொன்னேன். இதில் வேற இவர் எனக்கு லவ் பண்ண சொல்லி தராராமா? ஏ என்னடி திட்டுற? அப்படி தான் திட்டுவேன். நான் அவருங்க சொல்லிட்டேன்.